பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலமாய் பரலோகம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகம். கர்த்தருடைய சிங்காசனம் அதில் இருக்கிறது. பிதா வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம். நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற இடம் பரலோகம். தேற்றப்படுகிற இடம் பரலோகமாக இருக்கு. அழியாத நகரம், நிரந்தரமானது, மகிழ்ச்சி நிறைந்த இடம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆரவாரமாய் ஆண்டவரை துதிக்கிற இடமா இருக்கிறது. மரித்த பரிசுத்தவான்கள் தேவனாகிய கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கிற இடமா இருக்கிறது. அதே போல நித்திய ஜீவன் பெறுகிற இடம், ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கிறாரு. நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. ஏன்னா தேவனாகிய கர்த்தரே நம்முடைய பொக்கிஷம். அப்ப இப்படிப்பட்ட பரலோகத்தை நாம சுதந்திரிச்சு கொள்ளணுங்க. அது மட்டும் இல்லாம பரலோகத்துல ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, குண்டும் குழியுமான ரோடு கிடையாதுங்க. தங்கமயமான வீதிகள் இருக்கு.